to our channel. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஹேசன்பர்க் டூ ஃபேக்டர் தியரி தான். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ, நீங்கள் எம்பிஏ பிபிஏ எம்காம் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 daysக்குள்ளே நான் அந்த வீடியோ வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன். அண்ட் ஷல் வி see the topic. நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஒரு சிலவங்களாம் சேல்ரி வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏதோ சம்பாரிச்சாகணுமேன்றதுக்காக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்கள எப்படி ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆக்கி அந்த ஜாப் வந்து இந்த ஜாபில் இன்னும் அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது கொண்டுட்டு வர முடியுமான்ற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி எப்படி வேலை வாங்குறதுன்றதை பற்றி தான் இந்த ஹேசன்பர்க் 2 ஃபேக்டர் தியரி வந்து சொல்லுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹேசன்பர்க் தியரி இதை வந்து 1915 வந்து ஃப்ரெட்ரிக் ஹேசன்பர்க் அப்படின்றவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். அண்ட் வாட் இஸ் மீன் பை ஹேசன்பர்க் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எந்த ஒரு விஷயத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 2 ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று ஹைஜீனிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து மோட்டிவேட்டர் ஃபேக்டர். ஸோ இதை வந்து மோட்டிவேஷன் ஹைஜீனிக் தியரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ 2 ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், ஹைஜீனிக் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீனிக் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்னடா இது ஒரு வேலை செய்கிறோம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி, கம்பெனியோட ப்ரொஃபைல், ஜாப் செக்யூரிட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன், சூப்பர்விஷன், லீடர்ஷிப். ஸோ வந்து அந்த லீடர்ஷிப்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஹைஜீனிக் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி வந்து மைட் நாட் கம்ப்ளைன். ஒரு ஆஃபீஸ் வந்து க்ளீனாக இல்லை எனக்கு நான் செய்கிற வேலையோட சேலரி எனக்கு கம்மியாக இருக்குன்றது வந்து ஒரு எம்ப்ளாயி சொல்ல மாட்டாங்க. பட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு மோட்டிவேட்டடாக அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அந்த எம்ப்ளாயி வெளியே போகாமல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியே போகாமல் ஒரு மெயின்டெனன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அந்த எம்ப்ளாயி வந்து ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கம்பெனியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அந்த எம்ப்ளாயோட கெரியரும் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மோட்டிவேஷன்றது வந்து அச்சீவ்மெண்ட், ரெகக்னைசேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கும் கெரியர் க்ரோத் அண்ட் அட்வான்டேஜஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, மீனிங்ஃபுல்லான ஒர்க்ஸை வந்து அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரமோஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ரெகக்னைசேஷன் கொடுக்கறப்போ எம்ப்ளாய்க்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அவங்களோட பேசிக் நீடையும் தாண்டி இது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைடாக ஃபீல் ஆகுறப்போ அவங்களோட ஒர்க்கில் அவங்க இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஹெச்ஆர் அப்ளிகேஷன்ஸ்னு ரெசிக்னிங் ஜாப்ஸ் வருது. நம்மளால் ஈஸியாக வந்து டெசிக்ன் பண்ண முடியும் ஜாப்ஸை. ஸோ ஆடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்கலாம் அண்ட் யாருக்கெல்லாம் இந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலான்றதை ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி ரெகக்னைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி அவார்ட்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வந்து எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணலான்றது த்ரூ திஸ் தியரி வழியாக நம்மளுக்கு நல்லா ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுத்து என்னென்ன மாதிரியான க்ரியேட்டிவான விஷயங்கள் வந்து எம்ப்ளாயீஸை பண்ண வைக்கலான்றதுமே வந்து இந்த தியரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் வந்து ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் வந்து அங்கே வந்து சுத்தமாக மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை விட வந்து ஒரு டீச்சர்ஸோட நிலமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 15 days கூட நாங்கள் ஒர்க் பண்ணல. நான் டேரெக்டாக போய் மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறது சரியில்லை, ஸோ வந்து என்னால் இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து சேல்ரி நீடை விட எனக்கு மென்டல் பீஸ் நீட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீவ் ஆகிட்டேன். பட் அந்த 15 days நாங்கள் இருந்தப்போயுமே அங்கே இருக்க எந்த ஒரு எம்ப்ளாயுமே, தட் மீன்ஸ் எந்த ஒரு டீச்சர்ஸுமே வந்து பீஸ்ஃபுல்லாகவோ ஒரு ஹாப்பியாகவோ அவங்க ஒர்க்கப் பண்ணலை. ஸோ வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு வேறு சேல்ரி வேணுமே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆர்கனைசேஷனில் ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆர்கனைசேஷனில் யாருமே மோஸ்ட்டாக ஒரு
2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸே ரொம்ப அதிகம். 1 இயர்ஸ்க்கு மேலே வேலையே செய்ய முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கும் வந்து அது ப்ரெஷர் தான். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான டீச்சர்ஸ் கொண்டுட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து அங்கே சஸ்டெயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் போய்டும். அவங்க கொடுக்குற ஒரு 10,000 12,000 15,000க்காக நம்மளோட ப்ரீஷியஸான மென்டல் ஹெல்த்தை வந்து அங்கே இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் பாலிசிஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு ஃபேவராக வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒர்க் நல்லாயிருக்கும். அந்த இன்னும் அந்த ஸ்கூல் வந்து பெட்டராக இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த தியரிஸ்லாம் படித்ததுனால நான் வந்து இதை சொல்கிறேன். அந்த இடத்துல நான் அதனால தான் இல்லவும் இல்லை. ஸோ ரியல் லைஃப் கார்ப்பரேட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோ இன்ஃபோசிஸோ வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எப்பயுமே மோட்டிவேஷனாகவும் அவங்களோட கெரியர் க்ரோத்லேயும் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். ஒர்க்லேயும் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹைஜீனிக் ஃபேக்டரான அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்டல் எப்படி நடந்துக்கணும், ஸோ அதுவுமே வந்து ஒரு பெட்டராக அவங்களுக்கு ஃபேவராக தான் அது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தட்ஸ் ஒய் இப்போ வரைக்கும் அந்த 2 கம்பெனிஸுமே வந்து நல்ல ப்ராஃபிட்லையும் நல்ல வந்து எம்ப்ளாயிஸோட ரிட்டென்ஷன்லேயும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போனஸ், கெரியர் டெவலப்மெண்ட், ட்ரைனிங் செஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ். அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஸோ செப்பரேட் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்சஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுருக்கோமான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆருக்கு வந்து பாலிசிஸ், நான் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி பாலிசிஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயீஸுமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இது அஃபெக்ட் ஆகாத மாதிரி கொண்டுட்டு போகிறதா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆர்கனைசேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, நாட் ஆல் எம்ப்ளாயிஸ் வந்து ரெஸ்பான்ஸ் டு மோட்டிவேஷன் இந்த சேம் வே. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன்ஸுமே ஒரு சிலவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அண்ட் ஹைஜெனிக் ஃபேக்டர்ஸ் வந்து கேன் சம்டைம்ஸ் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சில டைம் வந்து ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஹைஜெனிக்ன்றது சேலரி பார்த்தோம் இல்லையா, பட் வந்து அந்த சேலரி அதிகப்படுத்துறதுனால கூட ஒரு சிலவங்க மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு சில டைம் வந்து ஒரே ஃபேக்டரில் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.